நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கூடி வந்து ஆராதிக்கும்படி, உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா மேன்மையான ஸ்தலத்தில் நீர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரப்பா. ஜனங்கள் கூடி வர பண்ணும்படி, துதிகள் பலிகளை ஏறெடுக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதை அங்கீகரித்து சுகந்த வாசனையை நுகர்வதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பலிகளை நுகர்ந்த எங்கள் ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்து நீர் இப்பொழுது எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதான ஒரு நேரம். உடைய வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவாராக என்று மணவாட்டி சொன்னது போல உடைய வாயின் வார்த்தைகளால் ஒரு விசை நீர் எங்களை நிரப்புவீராக. உடைய மகிமை புரண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 அதிகாரம் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் சபைகளுக்கான சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நல்ல குணாதிசயம் உண்டு, அவரிடத்தில் சில குறைவுகளும் உண்டு, அவர்கள் செய்கிற கிரியைகளையும் உண்டு. மனம் திரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறார். அதில் 2 சபைக்கு குறைவே கிடையாது. சிமிர்னாவுக்கும் பிலடெல்பியாவுக்கும் அவரிடத்தில் எந்த குறையையும் கர்த்தர் காணவில்லை. லவோதிக்கேயா சபையினிடத்தில் கர்த்தர் எந்த நிறைவையும் காணவில்லை. பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அவரிடத்தில். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் சரிசமமாக ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி 7 சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அதில் 4 சபை குறை உள்ளது, 2 சபை குறையே இல்லாதது, ஒரு சபை எந்த விதமான நிறைவும் இல்லாதது. அப்படி ஒவ்வொரு சபைக்கையும் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் இப்பொழுதும் ஒவ்வொரு சபையும் கவனித்து பார்க்கிறார். நான் சபை என்று சொல்வது கட்டிடத்தையோ டினாமினேஷனையோ அல்ல. கட்டடமும் டினாமினேஷனும் சபை ஆகாது. நீங்களும் நானும் தான் சபையாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சபை. ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இருந்தது, ஜனங்கள் அங்கே போனார்கள், இஸ்ரவேல் சபையார் அங்கே போனார்கள். ஆனால் ஆலயம் வருவதற்கு முன்பதாகவே கூடாரம் இருந்தது, இஸ்ரவேல் சபையார் அங்கே கூடி வந்தார்கள். கூடாரம் வருவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் சபையார் இருக்கிறார்கள். கூடாரம் ஆலயம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. சபை என்று சொல்லக்கூடியது உங்களையும் என்னையும், அதுதான் முதல்ல வந்தது. இப்பொழுதும் நீங்களும் நானும் தான் முதல்ல வந்தோம். ஆலயங்கள்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. அன்றைக்கி கூடி ஆராதித்தவங்களாம் ஒரு இடத்துல ஆராதித்தாங்க, ஆராதித்தவங்க சபையாக இருந்தார்கள். அப்புறம் ஆராதிக்கப்பட்ட இடம் சபையாக மாறியது. அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இப்போது மிக முக்கியமாக கூடி வந்திருக்கிற நம்மிடத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா மணவாட்டி எப்படி இருக்கணும்னா, கரையற்றதும் பிழையற்றதுமான சபை, கற்புள்ள கன்னிகையான சபைன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 21-27 சொல்லும்போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. த பர்ஃபெக்ட் ஒன். இந்த 2000 வருஷம் கர்த்தர் காத்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா, த பர்ஃபெக்ட் ஒன், மிகச்சிறந்த, கரையில்லாமல் குறையில்லாமல், தேவனுக்கென்று அவரை போலவே பரிசுத்தமாக இருக்கிற ஒரு சபை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி நாம் அந்த சபையில் நாம் அவர் விரும்புகிற மணவாட்டியாக இருக்கிறோமாங்கிறது கேள்வியே. நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, சுய பரிசோதனை பண்ணி பார்க்க மாட்டோம். எவன் கெட்டவன், எவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். நாம் போகிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு பார்க்க மாட்டோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன்னா, இன்றைக்கி இயேசு வருவாரானால் நான் போவேனா, அந்த ஆராய்ச்சியை நம்ம வரமாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சபையில் மெம்பர் ஆகிட்டோம், ஒரு சபையில் சேர்ந்துட்டோம், நமக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு,
நல்லது கெட்டதுக்கு வருவார், தசமாக காணி கொடுக்குறோம். ஸோ நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஒரு சபையில் மெம்பராக இருந்து தசமாக காணிக்க கரெக்டாக கொடுக்குறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னா, நம்மளை விட சிஎஸ்ஐக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்ட். அதில் சந்தா கட்டி தசமாக காணிக்க கொடுத்து கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறதுல நம்மளை விட அவங்க பர்ஃபெக்ட். நம்மளாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தான். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லலை. பைபிள் சொல்லுது, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற சபை. இன்னைக்கு சபையினுடைய நோக்கம் என்னவாயிருச்சுன்னா, உள்ளே பார்க்கறத விட வெளியே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. யோவான் 11 ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10 அவர் சொல்கிறாரு, 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அது என்ன உள்ளும் புறமும் மேய்ச்சல்? உள்ளும் புறமும் மேய்ச்சல். உள்ள என்ன மேய வேண்டியிருக்கு? வெளியே மேயறதை பற்றி நமக்கு தெரியுது. வெளியே மேயறதுங்கிறது ஆத்துமாதாயம், ஆசீர்வாதம் நிறைய இருக்குது வெளியே. ஆனால் தேவனுடைய ஆடு என்ன செய்யுமா? முதல்ல உள்ளதான் மேயுமா. அந்த வசனம் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுது. என் வழியாய் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ள மேயணும். முதல்ல உள்ள பர்ஃபெக்டாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு என்ன பார்க்கணும்? நான் உள்ளே பார்த்துட்டு தான் அப்புறம் வெளியே பார்க்கணும். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், விசுவாசியாகட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கணவனை பற்றி குறை சொல்கிறதுல மனைவிக்கு ரொம்ப இஷ்டம், மனைவியை பற்றி குறை சொல்கிறதுல கணவனுக்கு இஷ்டம், விசுவாசியை குறை சொல்கிறதுல ஊழியக்காரனுக்கு இஷ்டம், ஊழியக்காரனை குறை சொல்கிறதுல விசுவாசிக்கு இஷ்டம். நீங்கள் ஏதாவது கேட்டோம்னா உடனே அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லை. உடனே அவங்கள பற்றின குறை, நீ பர்ஃபெக்டா, நீ சரியா அப்படின்னு சொல்லுவோம். அதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டோம். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும். உள்ள நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும், என்னை பற்றி ஆராயணும். அதான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு தெளிவாக சொல்கிறார், முதலில் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, அதுக்கு பிறகு உன் சகோதரங்கிட்ட போகலாம். உலக பிரகாரமாக நம்மளே சொல்லுவோம், முதல்ல உன் முதுகில் உள்ளதை பாரு, அப்புறமா அடுத்தவன் முதுகில் உள்ளதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் அதை செய்கிறோமா? சபை அப்படி இருக்கா? உள்ளே பர்ஃபெக்டாக இருக்கா? நம்ம குடும்பத்தில் 1000 குழப்பம் இருக்குது. அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் பேசுகிறதெல்லாம் அடுத்த குடும்பத்தை பற்றி தான். அது சரியில்லை, அவன் பையன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, அவங்க போக மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி தேவன் விரும்புகிற மனவாட்டி சபையாக மாறுவோம்? அதாவது நம்மக்கிட்ட இப்போ இல்லாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ பயம். பக்தி இருக்குது, பயம் இல்லை. பயபக்தின்னு சொல்லுவாங்க. பயபக்தியில் இப்போ பக்தி தான் இருக்குது, என்ன இல்லை? பயம் இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடுறோம், தசமாங்காணி கொடுத்துட்றோம், அப்புறம் என்னென்ன கூட்டங்களோ அட்டன் பண்ணுறோம். ஆனால் தேவனிடத்தில் பயம் இருக்குதா? வசனத்தின் மேலே வாஞ்சை இருக்குதா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. முதல்ல உள்ளே உன்னை ஆராய்ச்சி பண்ணிப்பார், உன்னை சோதனை பண்ணிப்பார், உன்னை ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா வருகை வரப்போகிறது வெளியே உள்ளவனுக்கு அல்ல, வருகை வரப்போகிறது உள்ளே உள்ளவனுக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அவிசுவாசிக்கு அல்ல, விசுவாசிக்கு. நியாய தீர்ப்பு தொடங்குறது வெளியிருந்து உள்ள அல்ல, நியாய தீர்ப்பு தொடங்குறது உள்ளிருந்து வெளியே. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மூப்பர்கள் ஆரம்பித்து தான் வெளியவே போகுது. எருசலேம் நகரம் எங்கும் போய் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? மூப்பரிடத்தில் ஆரம்பிக்குது, உள்ளதான் ஆரம்பிக்குது. அப்போ நாம் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிறது. அவர் சொல்றார், நான் விரும்புகிற, நான் பரிசுத்தராக இருப்பது போல. ஸோ நம்ம இப்போ நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வெளியே மேய்ச்சலை கண்டடைவதற்கு ரெடியாக இருக்கிறோம். எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே ஒழிய, ஏன் ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? 5 லட்சம் புருஷர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை.
மாம்சத்தில் சொல்கிறேன். அவர் அப்புறம் ஆவியில் போனார், வேறு விஷயம். மாம்சத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம் அவரை தடுத்து நிறுத்திருச்சு, போக விடாமல் தடுத்துருச்சு. அங்கிருந்து புறப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட போல, 2 பேர் மட்டும்தான் போனாங்கன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நாம் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் we are கிறிஸ்டியன்ஸ். நாம் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள். பாரம்பரிய சபையாரை பார்த்து அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், அனல் இல்லாதவர்கள். நம்மக்கிட்ட ஆவி தான் இருக்குது, அனல் தான் இருக்குது. ஆனால் போவோமா? அதான கேள்வி. இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார், அதை பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2-3 காரியம் மாத்திரம் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அதில் முதலாவது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. சபையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2:9 சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம். யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். யூதர், யூதா அப்படின்னா சபைக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நமக்குள்ளே ரோமன் என்றும் இல்லை. இப்போ நம்ம இதில் சொல்லணும்னா சபைக்குள்ளே அந்த ஜாதி காரணம் இல்லை, இந்த ஜாதி காரணம் இல்லை, எந்த ஜாதி காரணம் இல்லை. இங்கே 2 கூட்டம் தான் இருக்குது. வசனம் சொல்லுது, யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள். துதிக்கிறவர் என்று சொல்லியும், யூதானா துதின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், லேயாள் தன்னுடைய 4வது பையனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இது முதல் கொண்டு நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். துதின்னு அர்த்தம். அப்போது துதிக்கிறவர் என்று சொல்லியும், யூதர் என்று சொல்லியும், துதிக்கிறவர் என்று சொல்லியும் யூதராய் இராமல், துதிக்கிறவர்களாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். சபைக்குள்ளே துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சாத்தானுடைய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குன்றார் ஆண்டவர். சர்ச்சுக்குள்ள சாத்தானுடைய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குதாமா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட 12 பேர் இருந்தான். அதில் ஒருத்தன் பிசாசா இருந்தான்னு இருக்கு பைபிளில். கேட்டின் மகன் அப்படின்னு இருக்கு. 12 பேர் அப்போஸ்தலர், அதில் ஒருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாஸ். இன்னைக்கு பரியேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான் பைபிளில். பேர் தான் பரியேசு. பரியேசுனா இயேசுவின் மகன் அர்த்தம். ஆனால் அவன் யார்? பவுல் அவனை உற்று பார்த்து வசனம் சொல்லுது, அவன் நீதிக்கு பகைஞனும் கேட்டின் மகனுமாய் இருந்தான். பிசாசாக இருக்கிறான். நம்ம இன்னைக்கு அப்படிதான் வசனம் சொல்லுது. துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள். ஒரு குரூப் அப்படி உட்காந்துருக்குமா சபைக்குள்ள. ஆனால் இவங்களும் விசுவாசி மாதிரி தான் இருப்பாங்க, யூதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, துதிக்கிறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதான் பைபிள் சொல்லுது, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால், சாத்தானுடைய கூட்டம். சர்ச்சுக்குள்ள ரொம்ப ஆச்சரியம், சர்ச்சுக்குள்ள சாத்தானுடைய கூட்டம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்குள் சாத்தானுடைய கூட்டம். அப்படின்னா இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவனை கண்டுபிடிக்கிறது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? 2:9 நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்கு. சபையினுடைய வேலையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதித்து கண்டறியணும். சபைக்குள்ளே இருக்கிற கலை எதுன்னு தெரியணும். சபைக்குள்ளே எது கலை, எது கோதுமை மணின்னு தெரியணும். எது நல்ல கனி கொடுக்குற மரம், எது நல்ல கனி கொடுக்காத மரம்னு தெரியணும். இது எது நல்ல கனி கொடுக்குது, எது கசப்பான கனி கொடுக்குதுன்னு தெரியணும். எப்பவுமே அதுதான் நான் சொல்கிறேன். கடைசி காலத்தில் சபையினுடைய பிரச்சனை என்ன? ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்களேன், உன் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அகாடமிக் சைடு, அவங்க சைடில் இருக்கக்கூடியதான நிலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஒரு டீச்சர் 50 ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இவன் நல்லா படிக்கிற பையன், இவன் சரியாக படிக்க மாட்டான், இவன் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டான், இவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க,
அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை பற்றி கேளுங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் சொல்லுவாங்க அந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் பற்றி, இவங்க இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க, இந்த கேஸ் பிழைக்காது, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு மாதத்தில் இவங்க சரியாயிடும். அந்த டாக்டருக்கு தெரியும், நர்ஸுக்கு தெரியும். ஒரு ஃபேக்ட்ரியில் போய் கேளுங்க சூப்பர்வைசரை, யார் உண்மையாக வேலை செய்வான், யார் ஓபி அடிப்பான், யார் வேலை செய்ய மாட்டான், எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் சபையில் கேளுங்க, எந்த விசுவாசி பரலோகத்துக்கு போகும், யார் போகாது, எது ஆவரேஜாக இருக்குது. இப்போ இயேசுநாதர்ட்டே பாருங்கள், 12 பேர் வந்து அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் அதில் உங்களில் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறான், முடிஞ்சு கதை, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆயிரக்கணக்கில் ஜனங்க யோவான் சனங்கிட்ட வராங்க. அவன் சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டி கொஞ்சம் வருது, தேவ ஆட்டுக்குட்டி கொண்டு வருது. அவன் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். உண்மையாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் வராங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை தேடி ஒன்று வருது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருது. அத்தனை பேரையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஏன் இவங்கெல்லாம் வேற மாதிரி இருப்பாங்களா? இல்லை, பார்க்கும்போதே அந்த ஆவியில் தெரியும், உணர்றான். இன்னைக்கு சபைக்குள்ள நமக்கு அது தெரியுமா? எல்லாரும் விசுவாசி தான், எல்லாரும் கையிலையும் பைபிள் தான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணிவாக பிரைஸ் லார்ட் சொன்னால் அவர் நல்லவர், பிரைஸ் லார்டே சொல்லாமல் போயிட்டாருன்னா அவர் கெட்டவர். நம்ம பக்கத்தில் வந்து பாஸ்டர் உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னா அவர் நல்லவர். அவன் வருவான், பைபிள் வாசிப்பான், ஒழுங்காக இருப்பான், ஜெபம் பண்ணுவான், முடிஞ்சவன ஆராதனை முடிஞ்சவனா வண்டி ஏறி போயிடுவான், அவர் கெட்டவர், திமிர் பிடிச்சவர். நம்ம வியூவில் ஒரு பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டார், திமிர் பிடிச்சவர். இவர் யார்? அவர் எவ்வளோ பணிவுன்றீங்க, நிமிந்து கூட நிற்க மாட்டார். அப்புறம் அவன் தான் கவுப்பான் பொத்தமாக. அப்புறம் என்ன சொல்கிறது? நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பிரதர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சிஸ்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம வெளியே வச்சு முடிவு பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு ஒரு சாத்தானுடைய கூட்டம் ஒன்று சபைக்குள்ள உட்காந்துருக்கு. இந்த சாத்தானுடைய கூட்டத்தை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றார் ஆண்டவர். சாத்தானுக்குரிய சுபாவம் அவர்களுக்கும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். என்ன சுபாவம்? அந்த 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சுபாவத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தூஷணம் சொல்றது, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுறது, அடுத்த ஊழியத்தை கேவலமாக பேசுறது, அடுத்த விசுவாசிய, அடுத்த சபையை, அவங்கள பற்றி குறைகளை பேசுறது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய வேலை. எப்படி சொல்றீங்க? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவனுக்கு வேலையே டே அண்ட் நைட் என்னது? குற்றம் சாட்டுறது. அதுவும் எங்க போய் சொல்றது? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது. இவன் பண்றதை பாருங்க, அவன் என்ன தப்பு பண்றான் பாருங்க, அங்க பாருங்க, அவன் என்ன பார்க்கறான் பாருங்க, என்ன ஃபோனில் பார்க்குறான் பாருங்க, அவன் பண்ணுறான் பாருங்க, அவன் டிவியில் என்ன பார்க்குறான், அவன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்படின்னு குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? வாசிங்க, ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்க. மன்னிக்கணும், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
1-2 வசனங்கள் வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். நல்லா கவனிங்க, வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவன் போட்டிருக்கிறது என்ன வஸ்திரம் தெரியுமா? 3வது வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருக்கான். அவன் வஸ்திரம் அழுக்கு ஆயிடுச்சு. அவன் வஸ்திரம் அழுக்கு ஆயிடுச்சு. யாரு? யோசுவா என்கிற பிரதான தூதன். யார் இந்த யோசுவா? ஆகாய் புஸ்தகம் சொல்லுது 1வது வசனத்தில், தேவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு 3 முக்கியமான பேரை செலக்ட் பண்ணுறார். அதில் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யோசுவா, இன்னொன்று செருபாபேல், இன்னொன்று அவர் ஆவியை ஏவின மனுஷர்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 1வது வசனம் வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த யோசுவா யாரு? தேவாலயம் கட்டுவதற்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டவன். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் விழுந்து போனானோ, என்ன நடந்ததோ தெரியாது, அவன் வஸ்திரம் அழுக்காகி விட்டது. இப்பொழுது சாத்தான் குற்றம் சுமட்டும்படி அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானுடைய வேலை என்ன? வெளிப்படுத்தல் 12 நாம் வாசிச்சோம், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் வாயிலே துதியை தவிர தூஷணமானது ஒன்றும் வரக்கூடாது. எது தூஷணம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் எது பேசினாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் எது நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்தி, அடுத்தவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, கேட்கிறவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாம பேசுறதெல்லாம் என்னது? கெட்ட வார்த்தை. ஸ்பிரிச்சுவலி நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை கேட்ட பாருங்க, 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ஆனா இன்னும் அந்த சாத்தானுடைய சுபாவம், அப்படியே தூஷிக்கிற சுபாவம், குற்றப்படுத்துகிற சுபாவம், யூதர் என்று சொல்லியும் யூதராய் இல்லாத சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒருத்தனை அழைச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் ஒருத்தரை தெரிஞ்சிருக்கிறாருன்னா, விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு உத்தரவாதி. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேலை அவனை தூஷிப்பதல்ல, நம்முடைய வேலை அவனுக்காக ஜெபிப்பது. கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒருத்தன் விழுந்தா அவனை தூக்கிறது தான் கிறிஸ்தவம். மேலும் அவனை போட்டு அமுக்கி கொள்றது கிறிஸ்தவம் அல்ல. எப்படியாவது அவன் என்ன வரணும்? மேல வந்துடணும். அவனால் பாதிக்கப்படுகிற ஜனங்களை நாம் எச்சரிக்கிறோம், அது வேற. ஆனால் அவனும் மீட்கப்படணும், அவனும் காப்பாற்றப்படணும். இப்ப நம்ம பல நேரத்தில் என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஏமாறுறாங்க இன்னொருத்தர்கிட்ட, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவனை காப்பாத்திட்டு இந்த ஆத்மாவை இழந்துருவோம். ஒரு ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றோம்? இன்னொரு ஆத்மாவை இழந்துருவோம். இப்போ 2 ஆத்மா வருது தகப்பன்கிட்ட, ஒன்று இளைய குமாரன், இன்னொன்று மூத்த குமாரன். தகப்பன்
எந்த ஆத்மாவையும் இழக்க விரும்பவில்லை. 2 குமாரனையும் இழக்க விரும்பல. அவர் 2 பேரையும் மீட்க விரும்புகிறார். இவ பையன் இளையகுமாரன் வந்து கேட்ட உடனே, என் ஒரு பையன் இருக்கான் பாரு, இவனை பாரு, இவனை மாதிரி நீ ஏன் இருக்க மாட்ட, அவன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அடங்கி இருக்கிறான், நல்ல பையன், நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொன்னா அவர் இளையகுமாரனை இழந்துருவார். கம்பேர் பண்ணா அவர் என்ன பண்றாரு, சொத்தை கொண்டு கொடுக்குறாரு, எடுத்துக்கோ. அந்த இடத்துல பாருங்க, அவன் மறுப்பே சொல்ல மாட்டார். அவன் வந்து சொத்து கேட்கும் போது மறுப்பே சொல்ல மாட்டார். இல்லப்பா நீ யோசிச்சு செய், எதுவுமே சொல்ல மாட்டார். உடனடியாக அந்த சொத்தை பிரித்து கையில் கொடுத்துருவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன சொன்னாலும் கொடுக்காவிட்டால் அவன் வந்து இவரை வெறுக்க தொடங்கிடுவான். இப்போ கேட்ட உடனே கொடுத்துட்டாரு, போயிட்டான். இந்த தகப்பன நோக்கம் என்ன தெரியுமா, கண்டிப்பாக இந்த சொத்தை ஒரு நாள் அவன் அழிப்பான். இந்த சொத்து அழியும் போது அவனுக்கு என் ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பி அவன் வந்துடுவான் என்கிட்ட. சொத்து போனால் போது நான் என் பையனை காப்பாற்றிடுவேன். சொத்து அழிவுள்ளது, என் பையனுடைய ஆத்மா அழியாதது. அவனை நான் காப்பாற்றிடுவேன். ஒருவேளை நான் கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு என் மேலே கோபம் இருக்கும், அவன் திருந்த போகிறதும் இல்லை. அதுதான் நடந்துச்சு. ஒரு ஆத்மாவை கூட இழக்க தேவன் விரும்பவில்லை. துன்மார்க்கனுடைய ஆத்மாவை கூட சாகிறது அவருக்கு பிரியம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுக்கல. என்ன வேலையை கொடுக்கல தெரியுமா? ஒரு ஓமையில் போய் ஆண்டவர் சொல்லுவார், நல்ல விதைகளை விதைத்தான், ஊழியர்கள் நித்திரை பண்ணினார்கள், வேலைக்காரர்கள். அப்பொழுது சாத்தான் கொண்டு வந்து களைகளை விதைத்தான். அதற்கு பிறகு வந்து ஊழியக்காரன் கேட்குறாங்க, நீர் நல்ல கோதுமை மணிகளை அல்லவா விதைத்தீர், எப்படி களைகள் வந்தது, நாங்கள் பிடுங்கட்டுமாம்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார், நீ பிடுங்காதம்பார், நீ பிடுங்காத, வளரட்டும். என்னங்க களையை வளர சொல்கிறீங்க? இல்லைப்பா, நீ களையை பிடுங்கத்தான் நினச்சிக்கிட்டு நல்ல கோதுமை மணியில் ஒன்றை பிடுங்கிட்டாலும் அது ஆபத்து. நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். களை பிடுங்கிற வேலை என்னுடையது. இங்கே களை இல்லாமல் ஒன்று இருக்காது. களை கண்டிப்பாக இருக்கும். இயேசுவின் 12 பேர்லேயே ஒரு களை இருந்துச்சு. களை இல்லாமல் இருக்காது. இங்கே பாவி இல்லாமல் சபை இருக்காது. கெட்டவன் இல்லாமல் ஊழியக்காரன் எல்லாம் நல்லவனாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் நல்லவங்க ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம். என்னை விட மேலான ஸ்டாண்டர்டில் இருக்கிறவனுக்கு என்ன பார்த்தா பாவியா தெரியுது. ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அவன் வளர்ந்ததுனால கீழே இருக்கிற என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்னவா தெரியுது பாருங்க. வசனத்தின்படி அவர் இந்த தப்பை செய்கிறார். அதுவே எனக்கு என்னை விட கீழே இருக்கிறவனை பார்க்கும்போது எனக்கு அவன் குற்றம் தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என் குற்றம் தெரியல. ஒரு நாள் இவன் ஏறி மேலே வருவான், அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஈக்குவலாக அவன் நிற்பான்னு அவர் அதைத்தான் பார்க்குறாரு. இன்னைக்கு சபை குற்றப்படுத்துகிற ஸ்தலமாக மாறிடுச்சு. சபைனா சொல்ற விசுவாசிய நிறைய பேர் நான் சபைன்னு ஏதோ சர்ச்சை சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சர்ச்சு, தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நாம அந்த தூஷணமான வார்த்தைகள் யோசித்து பாருங்க. இயேசுநாதருடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணாம பேசணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேசுவார். ஆனா அதுக்காக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். ஆனா ஹர்ட் பண்ணாம பேசுவார். அவன் சொல்றான், நல்ல போதகரே, நீர் முகதாட்சண்யம் பார்க்க மாட்டீர் என்றும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்புறம் ஏன் வந்த? அப்படி சத்தியத்தை நீ சத்தியமாக பேசினாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு உள்ள வரைக்கும் அவர் பேசுகிறத கேட்க ஓடி வந்தான். ஒருத்தரையும் அவர் ஹர்ட் பண்ணி அனுப்பலை. ஊரே கல் எடுத்துக்கிட்டு நிற்கிது கொண்டுலான்னு, இவர் மட்டும் காப்பாற்றி அனுப்பி விட்டுட்டார். நானும் உன்னை நியாயத்திருக்கிறது இல்லை, இப்போ இனி பாவம் செய்யாது. அதுதான் தேவனுடைய. தேவன் அதுக்காக பாவம் செய்யலாமா அனுமதியா? இல்லை, இனி பாவம் செய்யாது. நம்முடைய வேலை அடுத்தவரை தூஷிப்பதல்ல, அடுத்தவரை குற்றப்படுத்துகிறது அல்ல, அடுத்தவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது அல்ல.
கூடுமான வரைக்கும் அடுத்தவனை தூக்கி எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். ஒரு வாலிப பையன் 25-26 வயசு இருக்கும். அப்பொழுது அவன் வாலிப பசங்கள்லாம் செய்கிற ஒரு வேலையை செஞ்சு விட்டான். அது எல்லா வாலிப பசங்களும் தேவனை அறியாதவங்க செய்வாங்க, தேவனை அறிஞ்சவனும் செய்கிறான். செஞ்ச உடனே ஒரு 10 ஊழியக்காரர்கள் இணைந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்? இனி அந்த பையனை எதுலேயுமே சேர்க்கக்கூடாது, அவன் எங்கேயும் வரக்கூடாது, அவன் இனி மைக் பிடிக்கக்கூடாது, எல்லாம் சொல்கிறாங்க. அப்பொழுது அதில் இருக்கிற ஒரு ஊழியர் எங்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம், சரிதானே, அவனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு. அவனை நம்மளும் ஒதுக்கிட்டோம்னா சாத்தான் கையில் பிடிச்சி கூட்டு போயிடுவான். அவனை நம்ம தான் கையில் பிடிக்கணும். இங்கே யாருமே மோஸ்ட் பர்ஃபெக்ட் கிடையாது, இங்கே யாருமே பூர்ண பரிசுத்தவான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதரை தவிர கீழே விழாமல் மேலே ஏஞ்சி வந்தவங்க வேறு யாருமே கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்தவங்க தான். ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, ஏன் ஒரு நாளைக்கு 7-70 தடவை விழுந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தேவன் கையை விடாமல் பிடிச்சதுனால தான் இன்னைக்கு விசுவாசியா ஊழியக்காரனா பெரிய ஆவிக்குரியவங்களாம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, என் ஊழியத்தின் பாதையிலே என் 30 ஆண்டு கால ஊழியத்தில் 300 தடவை விழுந்திருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அது தேவன் மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு தடவை விழுந்த உடனே அவ்வளோதான், உன் கதை முடிச்சு, நீ எப்படி செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரதான தூதனுடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை மாத்துப்பா. எவ்வளோ அழகா சொல்றான் சகரியாவில். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, 4வது வசனம், சகரியா 3:4 வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். களைந்து போடுங்கள் என்றார். எப்படி பாருங்க, களைந்து போடுங்கள் என்றார். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, அவன் பாவி தான், ரிமூவ் பண்ணு, பரவாயில்ல. ஏன் திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்போம்பா. யாருக்கு சான்ஸ் இங்க ஆண்டவர் கொடுக்கல? நல்ல டீப்பா வசனம் வாசிச்சு பாருங்க. ஆதாம்ல இருந்து ஆண்டவர் அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். கீழே விழுந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். ஏன் பேதுருக்கு கொடுக்காத சான்ஸா? அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்காத சான்ஸா? அந்த தேவன் நம்மேலும் கருணை உள்ளவராகத்தான் இருக்கிறார். கடைசி நிமிஷம் சிலுவையில் போற கல்லனை கூட காப்பாற்றணும் தான் நினைக்கிறாரே ஒழிய கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. மருமகளா இருக்கும்போது எனக்கு மன்னிப்பு தேவைப்படுது, ஆனா நான் மாமியாரா இருக்கும்போது நியாய தீர்ப்பு தேவைப்படுது. நான் மருமகளா இருந்தேன்னா எனக்கு என்ன தேவைப்படுது? மன்னிப்பு தேவைப்படுது. தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டா என்ன? எங்க அப்பா அம்மாலாம் என்னை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாங்க, கரெக்ட், பர்ஃபெக்ட், கேட்ட கேள்வி சரி. நான் மாமியார் ஆகும்போது 50 வயசு 60 வயசு ஆகும்போது இப்ப நான் மன்னிக்கிற இடத்துல இல்லை, நான் இப்ப என்னவாயிட்டேன்? நியாயம் இருக்கிற இடத்துல. 25 வயசா இருக்கு, எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கு, உனக்கு அறிவே இல்லையே. நம்ம 25 வயசா எருமாடாம இருக்கும்போது, நமக்கு அறிவில்லாத இருக்கும்போது எத்தனை பேர் மன்னிச்சாங்க? இதை யோசிச்சிட்டோம்னா வீட்டில் பிரச்சனையே வராது. வீட்டுக்கு வர மருமகளோ இருக்கட்டும், இல்லை நம்ம கிட்ட கொடுக்குற உதவி ஊழியனாக இருக்கட்டும், அல்லது கர்த்தர் உன்னை நம்பி அனுப்புற ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும், யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் உங்ககிட்ட அனுப்புறாரு. எதுக்குன்னா பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கிறார். நம்ம கொண்டு போய் தங்கம் செய்கிறவர்கிட்ட தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு நல்ல நகை செஞ்சு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்கிட்ட இருக்கிறது சரியில்லை, இதை என்ன பண்ணுங்க, சரி நல்ல அழகாக ஒரு நகையை மாற்றுங்க. வாங்குற கடைக்காரர் என்ன திரும்ப சொல்லுவார்? இது நல்ல தங்கம் இல்லைங்க, இது வேஸ்ட்டுங்க, இது செய்ய முடியாதுங்க, நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்டு பாருங்க. சரி பரவாயில்ல கொடுத்துருங்க. இல்லை இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்காக பண்ணித்தரேன். பொதுவாக நான் பண்ண மாட்டேன், அந்த குறை சொல்கிற சுபாவம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அத்தனை பேருமே குறை உள்ளவங்க தான்.
ஒருத்தனை கூட கர்த்தர் திட்டி யோசிச்சு பாருங்க. காட்டி கொடுத்துட்டான் ஒருத்தன், மறுதளிச்சிட்டான் ஒருத்தன், எல்லாம் பண்ணியாச்சு, அடிச்சாச்சு, தொங்க விட்டாச்சு, சாகடிச்சாச்சு, கல்லறையில் கொண்டு போய் வெடிச்சாச்சு. இப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, நான் கலிலேயாவுக்கு முன்பாக போகிறேன், என் சகோதரர்களை என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்லுவார், சீமோன் ஆகிய பேதுருவையும் வர சொல்லுங்க. ஸ்பெஷல் இன்விடேஷன். ஏன்? காட்டி கொடுத்தோங்கிற கில்ட்டினஸ்ல இருப்பான். உன்னை ஸ்பெஷலாக மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லு. அவன் நினைப்பான், என்னையா கூப்பிட்டாரு? ஆமாம், உன்னை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டாரு. ஆனால் சொல்கிறவன் எப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா? நானாக இருந்தால் எப்படி சொல்லுவேன்னு சொல்கிறேன். எங்களெல்லாம் நார்மலாக தான் சொன்னார். ஆனால் பேதுருன்னு சொல்லும் போது அவர் முகத்தில் ஒரு கோபம் இருந்துச்சு. அந்த பேதுருவை வர சொல்லு அப்படின்னு சொன்னார். இப்போ பேதுரு பயந்துக்கிட்டே வந்திருப்பான், கிட்ட வந்திருப்பான். வந்து நின்ன உடனே அவர் கேட்கணும், நீயா பேதுரு இப்படி பண்ண? இல்லை கொஞ்சம் கோபமா, நீ எல்லாம் இப்படி பண்ணலாமாடா? 3 வருஷம் என் கூட சாப்பிட்டியேடா, அப்பமும் மீனும் ஒக்க வாங்கி கொடுத்தேனேடா, உன் பேரில் இன்றைக்கி பீட்டர் ஃபிஷ்ஷுனே ஒன்று இருக்குடா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நல்லா தின்னியே, நீயே காட்டி கொடுத்துறியே, மறுதளிச்சிட்டியேடா. ஒரு வார்த்தை கூட அது சம்பந்தமாக இயேசு கடைசி வரைக்கும் பேசவே மாட்டார். ஒரு வாட்டி கூட இயேசு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கவே மாட்டார். அவனை அவர் கேட்டதெல்லாம் என்மேல் அன்பா இருக்கிறாயா, அவ்வளவுதான். நினைவு கூட படுத்த மாட்டார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அழகா பேசுறாரு பாருங்க. நீங்களும் நானுமா இருந்தா அவன் சாவர வரைக்கும் அதை சொல்லி காட்டிடுவான். சாவர வரைக்கும், செத்தாலும் சொல்லி காட்டிடுவான். ஒரு காலத்தில் இவன் தான் என்ன போட்டு பயங்கரமாக திட்டினான், மறுதளிச்சான், நல்ல மனுஷன். அப்புறம் மாறிட்டான், அதெல்லாம் அப்புறம் மாறி நல்ல ஊழியக்காரனாகி இப்போ ஊழியக்காரங்க அசிஸ்டண்ட்டை சொல்லும் போது கூட எப்படி தெரியுமா, இவெல்லாம் உருப்படவே மாட்டான்னு நினச்சேன். இவன் பண்ண வேலைக்கெல்லாம் இவனா ஊழியக்காரனே ஆக முடியாது. கர்த்தருடைய கிருபை, பரவாயில்ல, நீ நல்ல ஊழியக்காரன் ஆகிட்டான். நல்ல யோசிச்சு பாருங்க. தீமோத்தேயுவை பற்றி சொல்லும் போது பவுல் சொல்றாரு, உங்களிடத்தில் அனுப்புவதற்கு அவனை தவிர என்னிடத்தில் வேறு ஒருவனும் இல்லை. த பர்ஃபெக்ட். எப்படி கொடுக்குறாரு பாருங்க சாட்சி. ஏன் தீமோத்து குறை இல்லாதவரா? தீமோத்தி மோஸ்ட் பர்ஃபெக்டா? எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது. ஆனால் அதை தூஷிக்கிற வேலை உங்களதும் என்றும் இல்லை. நம்முடைய வேலை அதை கட்டி எழுப்புகிற வேலை, அந்த களிம்புகளை நீக்குகிற வேலை, குற்றம் குறைகளை மாத்திர வேலை. பேதுருக்கிட்ட மன்னிக்கணும், யோபு மனைவி பேசின உடனே, அவனுடைய நண்பர்கள் பேசின உடனே யோபுக்கு அப்படியே பயங்கரமான கோபம், சுயநீதி. கிட்டத்தட்ட 38 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேள்வியா கேட்பார். அவர் என்னை காரணம் இல்லாமல் பகைக்கிறார். அவர் சொல்றாரு, யார் பகைக்கிறா? கர்த்தர் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். 38 அதிகாரம் கேட்டுக்கிட்டே இருப்பார். கடைசி 4 அதிகாரத்தில் அவர் திருப்பி பேசுவார், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். அந்த 4 அதிகாரத்தில் என்னென்னா யோபுகிட்ட குறை இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அந்த காரியத்தை நண்பர்கள்ட்ட சொல்ல மாட்டார், நண்பர்கள்ட்ட சொல்லவே மாட்டார். ஆனால் நண்பர்கள்ட்ட பேசும்போது யோபு எப்படி பேசுவார் தெரியுமா? என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு பேசினதுக்கு தான் இவரை பதிலே சொல்லியிருக்கிறாரு. யோபு இயேசுன ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறாரு. அவர் என்னன்னே தெரியல, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். எல்லாம் சொன்ன உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையா, யோபு உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தியா, இவ்வளோ இருக்குதா, போ அமைதியார், நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நண்பர்கள் வராங்க, அவங்ககிட்ட சொல்வார், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் எப்படி பேசலை, நிதானமாய் பேசவில்லை. சாத்தான் வரான், சாத்தானுக்கிட்ட என்ன சொல்லணும், இவரு கொஞ்சம் குறை உள்ளவன் தான்ப்பா அப்படிதான் சொல்லணும், இருக்குல்ல. ஆனால் அவங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்ற தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதி அவனை போல் நீதிமான் ஒருவனும் இல்லை. என்ன சாட்சி? யாருகிட்ட? சாத்தான் யாரு? தூஷிக்கிறவன்.
இவன் முதலாளிகிட்ட போட்டு கொடுக்கலான்னு போகிறான். போய் முதலாளிகிட்ட போட்டு கொடுக்கலான்னு போகும்போதே முதலாளி அவனை பற்றி பெருமையாக பேசிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுறது? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இதுதான் தெய்வீக சுபாவம். ஆமென். துதிக்கிறவனுடைய சுபாவம். சபையில் யாரை பற்றியும் கேவலமாக பேசக்கூடாது. ஒரு விசுவாசியை குறித்தோ ஒரு விசுவாசியோடைய பிள்ளைகளை குறித்தோ பேசக்கூடாது. இன்னைக்கு நீ இன்னொரு விசுவாசியோடைய பொண்ணை பற்றி தப்பாக பேசினா நாளைக்கு உன் மகளுக்கு அது நடக்காது என்பது என்ன நிச்சயம்? இன்னைக்கு நீ 2 பையனை வச்சிருப்பாங்க, பொண்ணு வச்சிருக்கவங்கள பார்த்து துணிகரமாக பேசுறது, கேட்டால் சொல்றது, எனக்கு நல்ல வேலைங்க கர்த்தர் 2 பையனை கொடுத்துட்டார், எங்கள் வீட்டிலலாம் இப்படி இல்லை, ஏன் 2 மருமக வராதா, 2 பேத்தி வராதா, 3வது தலைமுறை வராதா? பயம் இருக்கணும் மனசில். நான் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறேன்னா தேவனுடைய கூட்டமாக இருக்கிறேன். நான் ஆண்டவர் உன் வீட்டுக்கு ஒரு மருமகளை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னா உடனே வீட்டுக்கு வர சக விசுவாசிங்கிட்ட, சபையிலேருந்து வரக்கூடிய வீட்டு கூட்டத்துக்கு வரவங்கக்கிட்ட, இல்லை சபையில் உன் மருமகளை குறை பேசக்கூடாது. காப்பியே போட மாட்டேங்கிறா, ஒரு காப்பி கொடுக்க மாட்டேங்கிறா, அதை அப்படியே உன் மருமகள்கிட்டே போய் கேட்டுருங்க, தப்பே கிடையாது. நீ ஏன் எனக்கு காப்பி கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தா என்ன கேட்டுருங்க. ஆனால் குறை பேசக்கூடாது. அதே மாதிரி தான் மருமகளுக்கும் சபைக்குள்ளே உட்காந்து மாமியாரை பற்றி பேசுறது, கணவனை பற்றி பேசுறது, அவர் சரியில்லை அவங்க சரியில்லை, நீ உன் குடும்பத்தை பற்றி நீ பேசினா நாளைக்கு உன் குடும்பத்தை பற்றி சபையே பேச தொடங்கிடும். அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆதாம் ஏவாள் வீட்லேயே பிரச்சனை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேயே தூஷிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது, குறை பேசக்கூடாது. ஒருவேளை யோசுவா மாதிரி அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கலாம், பாவத்தோடு நிற்கலாம். நம்முடைய வேலை அவன் வஸ்திரத்தை எப்படி மாற்றணும்னு ஜெபம் பண்ணணும். அதை எப்படி மாற்றணும்னு ஜெபம் பண்ணணுமே ஒழிய ஒரு நாளும் அவனை எப்படி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது சாத்தானுடைய சுபாவம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யூதன் என்று சொல்லியும் யூதராய் இல்லாத சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம். 2வது இன்னொரு கூட்டம் இருக்கு சபைக்குள்ள. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். அப்போ சபையில் இன்னொன்று இருக்கு. என்ன இருக்குது? நீ தரித்திரனாய் இருக்கிற, ஆனால் நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரனா இருக்கிற, ஆனால் நீ பணக்காரன்னு ஒன்று சொல்லிக்கிற. இங்கே சொல்றது ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இவன் என்ன நினச்சிக்கிறான்? உலக பிரகாரமாக கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உலக பிரகாரமாக எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்கு கார் கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன குறை அப்படின்னும் போது ஆண்டவர் கேட்குறாரு, நீ உன்னுடைய நிறைவை, ஆவிக்குரிய நிறைவை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வச்சு தான் கம்பேர் பண்ணிக்கிறியா, ஃபில் பண்ணிக்கிறியா, இல்லை உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து பண்ணணும். உங்களுடைய ஆவிக்குரிய தரித்திரம் இருக்கு. 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, 1/2 மணி நேரம் குடும்ப ஜெபத்தில் உட்கார முடியாது. 1000 காரணம், 1000 காரணம். ஐயோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆள் என்னை பார்க்க வராரு, உட்காந்து குடும்ப ஜெபத்தில் உட்காந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து பார்க்கறது. ஒரு 1/2 மணி நேரம் தனி ஜெபம் கிடையாது. கையில் பைபிளை கொடுத்தா வாங்கின ஒன்று தூங்குறது. பைபிளை எடுத்துட்டு திரும்பி போயிட்டு வந்து பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருக்கிறது. ஆனால் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இருக்குன்ற உடனே அவர் ஸ்பிரிச்சுவல்லையும் ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டாரு.
கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். அப்போ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் வேறு, உலக ஆசீர்வாதம் வேறு. உலக ஆசீர்வாதம் வெறும் ஸ்பிரிச்சுவல் மக்களுக்கு மட்டும் கிடைக்கும் நினைக்காதீங்க. உண்மையா உழைக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன் உலகத்தை ஆசீர்வதிக்கவே படலையா? நம்மளை விட நல்ல வீடு வாசல்லாம் கார் வச்சு பிஸ்னஸில் எங்கெங்கேயோ நிற்கிறானே, எல்லாருமே ஆவிக்குரியவங்க தானா? இல்லை இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் அவன் உண்மையா இருந்திருக்கான், அவன் வியாபாரத்தில் அவனை ஆசீர்வதிச்சிருக்காங்க. எத்தனை உலகத்தார் வியாபாரத்தில் உண்மையா இருக்கிறாங்க. நம்மளே சொல்றோம், இந்த ஆவிக்குரியவர்களுக்கு புறஜாதியார் எவ்வளவோ பரவாயில்ல, பிஸ்னஸில் சொல்றோம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஏமாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சில நேரத்தில் உண்மையும் கூட. தெரியுமா உங்களுக்கு? இது என்னுடைய சொந்த அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நீங்கள் யாராவது ஒரு உலகத்தார ஒரு வீட்டில் பிளம்பிங் வேலையோ எலக்ட்ரிக்கலோ ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிடுங்களேன், கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார். கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார். வந்தது மாத்திரம் இல்லை, வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் நம்மால் கூப்பிடுங்களேன், கம்பல்சரி அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவார். உள்ளே நுழையும் போதே பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிம்பார். நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது, அவரை ஒன்றும் கேட்க முடியாது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிம்பார். மீறி என்ன மாதிரி ஆள் இருந்தா, என்ன பிரதர் 11 மணிக்கு வர, நீங்கள் மணி 12 ஆச்சு, ஒரு சின்ன ப்ரேயர் பிரதர், ஜபக்கூட்டத்துக்கு போயிருந்தோம், அங்கே ஜெபிச்சு முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2 மணி நேரம் வேலை பார்ப்பார். அதுக்கப்புறம் சொல்வார், இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீட்டு கூட்டம் பிரதர், பாஸ்டர் வராரு, நான் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போகக்கூடாது பிரதர், வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவர் கூட்டத்துக்கு போக வேணாங்கிறாரு. சர்ச்சில் தான் வந்து பேசும்போது அந்த ஆள் நல்லா பேசுகிறான். அதுவே பாருங்கள், ஒரு மீட்டிங் போகிறேன்னு சொல்கிறான், வேணாங்கிறான், பிசாசு மாதிரி இருக்கிறான் அப்படிம்பார். நம்மள மறுநாள் காலையில் வந்துடுறேன்ட்டு போவார், வரமாட்டார். ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டார். என்னன்னு கேட்டு பாருங்க, நேற்று ஒரு ஆல் நைட் ப்ரேயர் பிரதர், காலையில் 5 மணிக்கு தான் படுத்தோம், உங்களால் அந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது, இதுக்கு உலகத்தாண்ட கொடுத்தீங்கன்னா அவனை 4 வார்த்தை திட்டவாது முடியும் உங்களால், வேலை செய்யாட்டி இதை திட்டவும் முடியாது உங்களால். பல நேரத்தில் அது உண்மை. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரியவனை வச்சு பாடு அனுபவிக்கிறத விட உலகத்தாண்ட பாடு அனுபவிக்கிறது ஈஸி. பல நேரத்தில் அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, இந்த வெளி ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நம்மளை விட உலகத்தான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறானே. காரணம் அவன் உழைக்கிறான், நம்மளும் உழைக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துச்சு? இதில் எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும் தெரியுமா? நம்ம ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்காது, அவன் ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்கும், ஏதாவது வேதனை இருக்கும், அங்கே தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் நான் உலக பிரகாரமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஆவிக்குரிய விதத்தில் எப்படி இருக்கிறேன், அதுதான் ஆண்டவர் பார்க்குற கேள்வி. நீ உலக பிரகாரமாக ஐஸ்வர்யம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆவிக்குரியவனா நீ என்னவா இருக்கணும்? ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், தரித்திரனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரனும் நிர்வாக்கியம் உள்ளவனும் குறை உள்ளவனும் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் உனக்கு என்ன எண்ணம்? நான் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவன் சொல்றான், நான் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. சில சொல்லுவாங்க, ஒரு குறையும் இல்லை. 2 பிள்ளைங்க வெளிநாட்டில் படிக்குது, அப்புறம் நல்ல ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு, மாதம் மாதம் நல்ல சம்பளம் வருது, ஒரு குறையும் இல்லைங்க. சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போடுங்க, முழங்கால் தாங்க போடவே முடியறதில்ல. சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆகும் ஜெபம் ஆரம்பிக்கும் போது? ஏன் இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் ஒருத்தர் நான் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரை பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையா? கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருக்காருங்க. கேட்டு பாருங்க, அந்த சர்ச்சில் கூட பல்புலாம் நான் தான் வாங்கி போட்டேன். அப்படியா? வாங்களே சாயங்காலம் ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போயிட்டு வருவோம். வரணும் தான் எனக்கும் ஆசை. பாருங்க, வேலை ரொம்ப பிஸி, தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம். பணத்தை வச்சுக்கிட்டு
சொத்தை வச்சுக்கிட்டு, வீடை வச்சுக்கிட்டு, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு, நகையை வச்சுக்கிட்டு, நல்ல ஆகாரத்தை வச்சுக்கிட்டு, நினச்சிக்கிட்டு என்னன்னு பரலோகத்தில் டோரை ஓப்பன் பண்ணி அவரை விட்டுருங்க. ஏன்? அவர் தூத்துக்குடியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், உள்ள விட்டுருங்க. அவர் யாரு? திருநெல்வேலியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை உள்ள விட்டுருங்க. இவர் யாரு? இவர் நாகர்கோயிலில் 1000 சவரன் வச்சிருக்காரு, இவரை உள்ள விட்டுருங்க. ரப்பர் தோட்டம் 2 ஏக்கர் இருக்கு. அப்படியா? உள்ள போகும்போதே சொல்வான், உண்மையும் உத்தமும் உள்ளவனே, எனக்கென்று 1000 ஆத்மா சம்பாதித்தவனே, தெரு தெருவா சுவிசேஷம் சொன்னவனே, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டவனே, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ என்னை விட்டு போகாமல் எனக்கென்று உண்மையாக இருந்தவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமென். இதுதான் ஐஸ்வர்யம். உங்களுக்கு காசு வேணான்னு சொல்லலை, உடனே அப்படி முடிவு எடுத்துறாதீங்க. நான் சொன்னது எது ஐஸ்வர்யம் தெரியணும். கர்த்தர் உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, நீ கர்த்தருக்கு என்ன கொடுத்த? இன்னொன்று வேற இருக்கு. நம்ம ஆட்கள்லாம் சொல்றாங்க, நாங்கள் மிஷினரிகளுக்கு அனுப்புகிறோம். சந்தோஷம், நான் உங்களை குறையே சொல்லலை. ஏன்னு சொன்னால் நமக்கு மிஷினரியில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, போ அல்லது அனுப்பு. போ அல்லது, கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. போ அல்லது எங்கே இருக்கு? அப்படி பைபிளில் எங்கே இருக்கு? அப்படி போதான் இருக்கு, அனுப்புனே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? போ அல்லது அனுப்புனா நீங்க போகணும், இல்லாட்டி அனுப்புன்னு அர்த்தம் இல்லை. இருக்கிறதையும் அனுப்பு, நீங்க போகிறதா மெயின். ஆண்டவர் என்ன காசு இல்லாம பணக்காரனை தேடிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் காசு இல்லாம பணக்காரனை தேடிட்டு இருக்கிறாரா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஊழியக்காரங்களே அப்படி பிரசங்கம் பண்றாங்க. இல்லாமல் இருக்கிற மிஷனரிகளுக்கு அனுப்புவதற்கு நிறைய பேர் தேவை. உங்களால் போக முடியாத இடத்திற்கு உங்களிடத்தில் இருக்கிற பணத்தையாவது அனுப்புங்க. அப்படி அந்த அந்த காஸ்பலே தப்பு. உங்களால போக முடியாம ஏன் இருக்கு? உன்னால போக முடிஞ்ச இடத்துக்கு போங்க. பீகார் போக முடியாட்டி, அல்லது நீங்க அசாம் போக முடியாட்டி, அல்லது நீங்க அருணாச்சல் பிரதேஷ் போக முடியாட்டி பரவாயில்லை. இதோ இங்க இருக்குது பக்கத்துல நிறைய, தமிழ்நாட்டுக்குள்ளேயே எத்தனையோ இயேசுவை சந்திக்காத கிராமம் இருக்குதாமா. அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டு போங்க. ஐயோ, லீவ் போட்டா நஷ்டம் வரும், அதான் நீ தரித்திரம். ஆண்டவருக்காக ஒரு நாள் கூட பிசினஸை மூட முடியாத தரித்திரம். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தவன் அவன் எழுதினதான் பைபிள். அதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக வர முடியாது. சரி, ஞாயிற்றுக்கிழமையிலையாவது வரலாமா? ஒரு ஊழியம் செய்யலாமா? ஆத்துமாதாயம் பண்ணலாமா? இருக்கிறதே அந்த ஒரு நாள் தான். அன்னைக்கு தான் பிள்ளைகளோட உட்காந்து சிக்கன் 65 பொரிச்சு திங்க முடியுது. ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் வெஜிடேரியன் டே பேர். நம்மளால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான்? நான் வெஜிடேரியன் டே. அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் மட்டன் சிக்கனே சாப்பிட்றோம். எப்படி பாருங்க எண்ணங்கள். கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய தடை, ஏதாவது காரணம். அது ரொம்ப ஈஸி, என்ன கொடுத்துருவோம். மாதம் 1000 ரூபாய் மிஷினரிக்கு, 2000 ரூபாய் மிஷினரிக்கு அனுப்பியாச்சு. என்னுடைய ஊழிய கடமை முடிஞ்சிச்சு. யார் சொன்னா அப்படின்னு? ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட காசு இல்லாமல் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? உங்ககிட்ட இருக்கிற காசே அவர் கொடுத்தது. வானத்தின் பலகனியை திறந்து அவர் கொடுத்தது. உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ற எத்தனையோ பேருக்கு நஷ்டம். உங்களை விட அதிகமாக உழைக்கிற எத்தனையோ பேர் உங்களை விட குறைவா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு அபிரமா உட்கார வச்சிருக்கிறார். இவர் கர்த்தருக்கு கொடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. மிஷினரிக்கு அனுப்புங்க. திரும்பி நீ தப்பா புரிஞ்சிடாதீங்க. மிஷினரிக்கு அனுப்புறது தப்பு இல்ல, அதை விட முக்கியம் நீ மிஷினரியா மாறுறது. மிஷினரியா மாற முடியாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளாவது ஊழியம் பண்ணுங்க. ஒரு நாள் போங்க. நாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல, காலேஜ் கூட இல்லை, முடிச்சாச்சு, வேலைக்கு போற காலத்துல எங்க சபையில் இருக்கிற ஒரு 20 வாலிபர்கள், ரூலே என்ன தெரியுமா? லீவு நாளில் வரக்கூடாது, லீவ் போட்டுட்டு தான் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் வச்சிருந்தோம். அதுக்கு பேர் சுவிசேஷ சேனைன்னு பேர், காஸ்பல் ஆர்மின்னு. 15 20 வாலிபர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வரா மாதிரி இருக்கிற கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம்.
அந்த கிராமத்துக்காக அந்த மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம். வாரம் கரெக்டாக ஒரு நாள் செலக்ட் பண்ணி லீவ் போடுவோம். சாப்பாடெல்லாம் நாங்களே செஞ்சு எடுத்துப்போம், யாரையும் கேட்க மாட்டோம். எங்கள் சர்ச்சில் போய் வண்டி மட்டும் கேட்போம். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு வேன் இருந்துச்சு, பெரிய வேன், இந்த மாதிரி டெம்போ ட்ராவலர். கேட்போம், பாஸ்டர் இந்த வேன் கொஞ்சம் கொடுங்க. எங்கள் பாஸ்டர் வாலிபரில் ஊக்குவிக்கிறதுக்காக டீசலெல்லாம் அவரே போட்டுருவார். போட்டு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வைப்பார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். சென்னைக்கு வெளியே கிராமத்தில் 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கும் அங்கே சபை நடக்குது. என்னுடைய நண்பர்கள்லாம் ஊழியக்காரங்களாம் போதகர்களாக இருக்கிறார்கள். ஆமென். எதுக்கு சொல்கிறேன்? உன்னால் செய்ய முடியாததையே கர்த்தருக்கு செய்யணும். கொஞ்சம் தியாகம் பண்ணி சொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த ஆண்டவர் தூக்கி போட்டாச்சு, 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தாச்சு, 5000 ரூபா கொடுத்தாச்சு, 10,000 ரூபா கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிச்சு, நம்ம உழைப்போம். உடனே அடுத்த கேள்வி, நீங்கள் ஊழியத்துக்கு போலியா? நான் உழைக்காட்டி எப்படி இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் கேட்குறாரு, அங்கே உழைக்கிறது நீ எனக்கு உழைய, எனக்கு உழைய. ஆமென். நீ இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறத விட ஒரு ஆத்மா சம்பாதிச்சுறேன், அதுதான் பரலோகத்தில் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வர்ற பணத்தை அனுப்புறீங்க, உங்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாக மாற்ற விரும்புகிறாரு. அது நீங்களே ஊழியத்துக்கு வர்றது, ஆமென். உங்களையே ஒப்பு கொடுக்கறது. இன்னைக்கு சபையில் ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை பாருங்க. போன தலைமுறையில் எவ்வளோ ஊழியக்காரங்க எழும்புனாங்க, இந்த தலைமுறையில் சபையிலேருந்து ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை. எல்லாம் போதகருடைய பசங்க அப்படி தான் வராங்க. புது ஊழியக்காரங்க எழும்புறது குறைவு. ஏன் குறைவு? இங்கே ஆல்டர் காலம் இல்லை மினிஸ்ட்ரிக்கு, நீங்களும் ஒப்பு கொடுக்கறதில்ல. இப்போ உங்கள் வியூவே எப்படி ஆயிடுச்சு? நல்லா சம்பாதிக்கணும், ஒரு பங்கு தசமாக காணிக்க வேணா, இன்னொரு பங்கு கூட ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். நம்ம எல்லாரும் சம்பாரிச்சு கொடுத்தாதான் ஊழியம் நடக்கும். இல்லைங்க, அது இப்பயும் சொல்கிறேன், யாருமே கொடுக்காம வெறும் தரித்திரமா ஒரு 120 பேர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் யார் இருதயங்களை ஏவினாலோ அவர்கள் எல்லாரும் வித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு தேவை ஆட்களை அனுப்பும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், பணத்தை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இல்ல, இயேசு எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு, ஆட்களை அனுப்பும்படி. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில தருத்திரம். என்ன தருத்திரம்? ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. மினிஸ்ட்ரியை பத்தின போக்கஸ் இல்லை சபையில். சபையில் ஸ்பிரிச்சுவல் போக்கஸ் இல்லை. சபை எப்படி மாறிடுச்சு? கமர்ஷியல் போக்கஸ்க்கு மாறிடுச்சு. சபையானது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நோக்கியும் கட்டடங்களை நோக்கியும் எதிர்கால திட்டங்களை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ தருத்திரம். ஏன்? உனக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்ட ஐ எம் ஸ்பிரிச்சுவலி பிளஸட் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், நோ, யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி புவர். ஆமென். யூ ஆர் நாட் ஸ்பிரிச்சுவலி பிளஸட். நீ ஆவிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா நீ ஆண்டவருக்காக இறங்கி எதையாவது செய்யும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சிவகாசியிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாமா. அவர்கள் அன்னைக்கு செய்த ஊழியத்தில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்குறோம். இல்லைன்னா நம்மளை அன்னைக்கே வேட்டி சட்டையோட மேலே சட்டை இல்லாமல் விட்டுருப்பாங்க. இன்னி வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்போம். உத்தரப்பிரதேச போய் பாருங்க. கர்த்தர் கிருபையா மிஷினரிகள் தங்கள் தியாகத்தோடு கூட வந்தான். அவன் வெறும் பணத்தை மட்டும் அனுப்பல, தானே வந்து இங்க செத்தான். அவன் செத்ததனுடைய விளைவு இத்தனை சபைகள் எழும்பினுச்சு. இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் தேவை பாஸ்டர் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுப்பேன், அதையும் பேனர் மட்டும்தான் போடல, மற்றபடி சபைக்கே தெரிஞ்சிடும் நம்ம கொடுக்கறது. அந்த அளவுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீ கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்களும் நானும் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு சொல்றதுக்கு தான் ஆள் வேணும். புரியுதா? அப்பத்தை 5000 பேருக்கு அவர் மாத்திடுவாரு. ஆனா 5000 பேரை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் உங்க வேலை, என் வேலை. சொல்றது புரியுதா? நாம இன்னைக்கு அப்பத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 5000 பேர் வந்துட்டா
அப்பம் எப்படி போடுவோம்? சிக்கன் பிரியாணியாவது போடணும், குறைஞ்சபட்சம் வெஜ்ஜு பிரியாணியாவது போடணும், கூட கத்திரிக்காய் போடணும், கூட வெங்காயம் வைக்கணும். 5000 பேருன்னும் போது எவ்வளோ அரிசி ஆகும்? நம்ம கான்சன்ட்ரேஷன் முழுக்க எங்கே இருக்கு? இதில் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த 5000 பேரை கொண்டு வர சொல்லி நீ ஜெபம் பண்ணு போதும். அப்பத்தை கொண்டு வரது என் வேலை, இல்லைன்னா நான் மேலேருந்து கூட கொண்டாந்துருவேன். அதை நீ செய்ய வேண்டியது இந்த 5000 பேரை கூட்டு வர வேலையை பாரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது? சொல்லவே மாட்டீங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு தான் வாங்கிடுவீங்க, பொங்கலுக்கு கொண்டு கொடுத்தாலும் வாங்கிடுவீங்க. நீங்களும் கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணிடுவீங்க? தட்டில் வச்சு உங்களுடைய கிறிஸ்தவ மரபை நிறைவேற்றி விடுவீர்கள். அதுலேயும் எப்படி சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க தெரியுமா? தம் பையன் தானே கொடுத்து விடுவோம். ஒரு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் மூடி 5 பலகாரம் 7 பலகாரம் 9 பலகாரம், அதுவும் ஒத்த படையில் தான் இருக்கும், ரெட்டை படையில் இருக்காது. இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம நம்பணும். அதை வச்சு மூடி கொடுத்து அனுப்பும்போது சொல்லி அனுப்புவாங்க, இவங்க வீட்டுக்கு கொடுத்துறாத, இவங்க தீபாவளிக்கும் தரல, பொங்கலுக்கும் தரல, அவங்க தான் கொடுத்துருக்காங்க, அங்கே கொடு. பையன் மாற்றி கொடுத்துட்டான் தெரியாம. அந்த அம்மா திட்டும் பாருங்க, அந்த 4 ஸ்வீட்டுக்கு. அறிவே இல்லை உனக்கு? எத்தனை தடவை சொன்னாங்க கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதன்னு. அவன் ஒரு பிசுனாரி, ஒரு பொங்கலுக்கும் தரல, ஒரு தீபாவளிக்கும் தரல, அவன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்பன மாதிரியே இருக்கிறான். ஒரு தட்டு ஸ்வீட்டு ஒரு நான் பிலீவருக்கு போயிட்டா தான் என்ன? உங்களை நம்பி ஆண்டவரை சுற்றி நான் பிலீவர்ஸை வச்சிருக்காரு. நீங்கள் சுவிசேஷம் எப்படியாவது சொல்லிடுவீங்க, ஆத்துமாதாயம் பண்ணிடுவீங்க, காப்பாற்றிடுவீங்கன்னு வாயே திறக்காதீங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிஷினரிக்கு அனுப்பிடுங்க 200 ரூபாய். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்மாவுக்கு சொல்லிடாதீங்க. ஏன்னா போ அல்லது அனுப்பு, அனுப்பியாச்சு, போக வேண்டாம். நீங்கள் வாயை திறக்காதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொன்னியா? பக்கத்தில் வேலை செஞ்ச ஆளுக்கு நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு நீங்கள் சொன்னீங்களான்னு ஆண்டவர் கேட்பாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, அதெல்லாம் சர்ச்சில் எடுக்கிற மிஷினரி காணிக்கைக்கு நான் அனுப்பிவிட்டேன். அனுப்புன சரிம்மா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காஸ்பல் சொன்னியா? வெறும் பணம் மட்டும் அல்ல, வெறும் பணம் ஊழியம் என்று நீ நினைத்தால் நீ தான் தரித்திரம். நீ தரித்திரம் உள்ளவனாய் இருந்தும் வெறும் ஆசீர்வாதம் தான் ஊழியம் என்றால் அது தரித்திரம். நீங்க தான் கர்த்தருக்கு ஆசீர்வாதம். நீங்க சொல்லணும். நீங்க போங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2வது, நீ தரித்திரம் உள்ளவனாய் இருந்தும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். கடைசியா ஒரு காரியம் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். முதல்ல நீங்க விசுவாசி, யார் விசுவாசி யார் விசுவாசி இல்லை அதை கண்டுபிடிச்சாச்சு. 2வது, நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய தரித்திரம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அது தெரிஞ்சிருச்சு. 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை. இதுதான் அடுத்த கடைசியான மிக முக்கியமானது. கடைசி காலத்தில் இதை நீங்கள் உங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு செய்யணும். என்ன செய்யணும்? இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள ஊழியர்கள், கள்ள ஊழியங்கள் எழும்பி வரும். அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. முதல் பாயிண்ட், தூஷிக்க கூடாது. இப்பவும் அதான் சொல்றேன். உங்க வேலை யார் கெட்டவன் உலகத்துக்கு சொல்றது இல்ல, யார் கெட்டவன் இருந்தோ அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு. அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்தது. இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேர், ஒரு காலத்தில் ஊழியம் என்பது
ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை. இப்போ அப்படி இல்லை, இன்னொரு குரூப் இருக்கு. இயேசுகிட்ட வந்து சீஷர்கள் சொல்றாங்கல்ல, ஆண்டவரே நம்மை சாராத ஒருத்தன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான். அந்த மாதிரி தேவனுடைய அழைப்பே இல்லை, ஆனா ஊழியத்துக்கு வந்துருவாங்க. முந்தியெல்லாம் ஊழியம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு சபையில் ஒரு 10 வருஷமாவது என்னவா இருக்கணும், விசுவாசியாக இருக்கணும், ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஊழியத்தில் அடங்கி இருக்கணும், அப்புறம் அழைப்பை பெறணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் புறப்பட்டு எங்கே போவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. அந்த ஊழியங்களும் மகிமையாக இருந்தது, ஐஸ்வர்யமாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தது? மகிமையாக இருந்தது. இப்போ எப்படி ஊழியம் வருது? 2 வகையான டிராபேக்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று, சபைக்குள்ள நீங்கள் யாரையாவது கொஞ்சம் திட்டிங்கன்னா, கொஞ்சம் அடக்கி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஊழியக்காரராக மாறிடுறார். இப்போ இல்லை, ஏதாவது ஒரு குடும்பம் சபையில் கொஞ்சம் சபைக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுக்கு விரோதமாக போச்சுன்னா நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா உடனே அந்த குடும்பம் என்னவா மாறிடுது, சபையாக மாறிடுது. வீட்டிலேயே சர்ச். அவர் 2-3 வாரம் வரமாட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் கேட்பார், எங்கே அவங்கள 2-3 வாரமாக காணோம்? அவங்க வீட்டிலே சர்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? ஏதோ மனஸ்தாபமா. அதனால் சிலர் வைராக்கியத்தினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அந்த மாதிரி இது கோபத்தில் எதிர்ப்பு, நம்ம நினச்சது நடக்கலை, நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நம்மளை திட்டுறாங்க, உடனே சர்ச். எவாஞ்சலிஸ்டெல்லாம் இப்போ அப்படி தான். நிறைய எவாஞ்சலிஸ்ட் அழைப்பு பெற்று வரதெல்லாம் ரொம்ப குறைவு. ப்ராபசி, தீர்க்கதரிசி. அதான் பவுல் சொல்கிறார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அவர் மெய்ப்பன். இப்போ அடுத்த ஓநாய்கள் வர காலம். இப்போ நீங்கள் தான் அதை என்ன பண்ணணுமா, சோதித்து கண்டறியணும். உங்களுக்கு தெரியணும், ஓ ஓகே ரைட், இது கலை, இது நல்ல கோதுமணி, இது கர்த்தரிடத்துலேருந்து வந்தது, இது கர்த்தரிடத்துலேருந்து வராதது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும், தெரியணும். நிறைய விசுவாசிகள் இந்த கடைசி காலத்தில் ஏமாறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களை புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்க சொன்னார். அதே நேரத்தில் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். நாம் இரக்கமாக தான் இருக்கணும், ஏமாளியாக இருக்கக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். நீங்கள் இரக்கமாக இருங்க, ஆனால் எப்படி இருக்காதீங்க, ஏமாளியாக இருக்காதீங்க. ஒரு 2 தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் செய்வீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லி நாளைக்கு அவர் தப்பாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் விழாதவர். ஊழியக்காரன் இன்னைக்கு நல்லா இருப்பான், நீங்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது, ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது, ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களும் விழுவாங்கன்னு நான் சொல்லலை. எப்பவும் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் மீடியேட்டரே கிடையாது. நீங்கள் தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள என்ன சொல்றாரு, தங்கி வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சரிங்க, தீர்க்க தரிசனம் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார், எல்லாம் சொல்லுவார் ஆவியானவர். நீங்க எப்ப இந்த ஊழியக்காரனை ஹீரோவா பாக்குறீங்க பாருங்க. ஊழியக்காரனை எப்பவுமே எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஊழியக்காரர்கள் நானா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்த தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு மதுரையிலேருந்து வந்தோம். இப்போ நேற்று ஊழியத்தை முடிச்சுட்டு வர வழியில் எங்களுக்கு ஒரு 30 போர்டு இருக்கு. இந்த போர்டெல்லாம் ஃபாலோ பண்ண நான் எங்கே வந்துடலாம், தூத்துக்குடிக்கு வந்துடலாம். அந்த போர்டு போட்டிருக்கு, தூத்துக்குடிக்கு 50 கிலோமீட்டர், லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ரைட் எடுத்துக்கோங்க, இப்படி வாங்க, அந்த சொல்லி கொடுக்குது. அந்த போர்டுடைய வேலை தான் எங்களுடைய வேலை. தேவன்கிட்ட போறதுக்கு வழி காட்டுறது மட்டும்தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஊழியக்காரன் தேவன் அல்ல. ஊழியக்காரனை தேவனா பார்க்க கூடாது, தேவ மனுஷனை தான் பார்க்கணும்.
நீங்கள் தேவனாக பார்க்க தொடங்கிடுறீங்க. பைபிளில் இல்லாததை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிடுறீங்க. பைபிளுக்கு ஒத்து வராத தரிசனங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிடுறீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்னால் தப்பாகுமா? ஆகும். பிழையாம் சொன்னாலே தப்பாகும். நான் சொல்ல புரியுதா? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வேதத்தில் தடம் புரண்டு போயிட்டான். எத்தனையோ ஊழியக்காரன் பின்மாற்றம் ஆயிட்டான். உங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார். ஒரு போதகரோ ஒரு டீச்சரோ ஒரு சபையோ கொடுத்துருக்கிறார். சொல்கிறத கேளுங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டு பரலோகத்துக்கு போயிருங்க. ஆளுக்கு நியாயாதிபதிகள் காலம் மாதிரி ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது, அதில் ஒரு பெருமை வேற. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுப்பார் அப்படின்னா அவர் வேலை இல்லாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்கிறாருன்னா அவருக்கு என்ன இல்லை? வேலை இல்லைன்னு அர்த்தம். உடனே ஃபோன் பண்ணி, ஒரு என் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணலாமா என்னன்னு தெரியல, நீங்கள் ஜோம் பண்ணி சொல்கிறீங்களா? ஏன் அவர் பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதில் அவர்கிட்ட சொல்லும் போது வேற, ஒரே பொண்ணு பாருங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுவீங்களா? அவர் உபவாசம் போடுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்கிட்ட குறி கேட்குற மாதிரிலாம் போகக்கூடாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் தீர்க்க தரிசனம். உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசி இருக்கிறார், உனக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்களும் நானும் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம், நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நல்லா முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. நீங்க எப்ப இந்த ஊழியக்காரனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகி வந்துடுது. அப்புறம் பழிய தூக்கி யார் மேல போடுறீங்க? அவர் சொன்னாருன்னு தான் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் நினச்சோம். எத்தனையோ பேர் வேணான்னு சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் தான் பழைய தூக்கி யார் மேலே போட்டுறது? அந்த ஆள் மேலே போட்டுறது. இப்போ அந்த ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஜெபம் பண்ண மாட்டீங்க. உடனே ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணேன், அவருக்கு பவரே இல்லை பாரு, அவர் கேட்டாலும் அவர் நீயே ஜெபம் பண்ணுங்கிறாரு. வேற யாராவது நல்ல அந்த பவர் உள்ள ஆள் இருக்காங்களா? உடனே அவரு கல்வராயன் மலைக்கு கீழே காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் ரைட்டில் போனோம்னா அங்கே ஒரு சித்தர் இருக்கிறாருன்ற மாதிரி அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரு புட்டு புட்டு வைக்கிறார், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரா? ஏன்? அவர் கன்னியாகுமரிக்காரரு, புட்டு புட்டு வைக்கிறாரு. சென்னைக்கு வாங்க, அவர் இட்லியா வைப்பாரு. இங்கிருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போறது 300 கிலோமீட்டர். இவ்வளவு செலவு பண்றதுக்கு கதவை சாத்திக்கிட்டு கணவனும் மனைவியும் கையை பிடிச்சி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. எவ்வளவு ஈஸியான வேலையை விட்டுவிட்டு 5000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாயை கொண்டு போய் போக வர 1000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸை தின்னுபிட்டு எல்லாம் ஒரு 5000 செலவு பண்ணி அவர் கண்ணை மூடி சுருக்கி தேவையா இதெல்லாம் உங்களுக்கு? போங்க, முதல்ல நீங்க தேவன்கிட்ட போங்க. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் தேவன் பக்கம் திருப்புகிறவனை ஒழிய அவன் தேவன் அல்ல. ஆமென். அத முதல்ல வரணும். எதுக்குனாலும் எனக்கு அவர் இருக்கிறார், ஒரு கவலையும் இல்லை. ஒரு பெரிய ஊழியக்காரர் இறந்துட்டாரு, அவருடைய மரணத்தில் ஒருத்தர் அழுகுறார். நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்லி அழுகுறார் தெரியுமா? ஐயோ நீங்க போயிட்டீங்களே, இனிமேட்டு தேவ சித்தத்தை அறியறதுக்கு நான் யார்கிட்ட போவேன்? தேவன்கிட்ட போங்க. தேவ சித்தத்தை அறியறது யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட போகணும். ஊழியக்காரங்க நிறைய பேர் உங்களை அப்படித்தான் வச்சுக்கிறாங்க. எப்படி வச்சுக்கிறாங்க? டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எதா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க.
நீங்களும் அப்படி ஆயிட்டிய. எதா இருந்தாலும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுப்போமே. என்ன கேட்டுப்போமே? அவர்கிட்ட கேளுங்க, ஐயா இத்தனை நாளில் கல்யாணம் வச்சுருக்கோம், நீங்கள் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வரீங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் வச்சுக்கிறோம், வரீங்க? அதை கேளுங்க. கல்யாணமே வச்சுக்கலாமா வேணாமான்னு அவர்கிட்ட கேட்டால் எப்படி? புரியுதா நான் சொல்கிறது? எந்த ஊழியக்காரன் உன்னை தேவன் பக்கம் திருப்பாமல் தன் பக்கம் திருப்புகிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஊழியக்காரனோட வேலை தேவன் பக்கம் திருப்பது மட்டும்தான். அவன் பக்கம் திருப்பறதே கிடையாது. வேலையே தேவன் பக்கம் திருப்பறது. எந்த ஊழியக்காரன் உன்னை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறானோ, அப்போஸ்தலர் காலத்தில் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் காலத்தில் இது ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு ப்ரூஃபோட, அந்த காலத்தில் உள்ள ஒரு ப்ரூஃபோட புக்கில் எழுதியிருக்கிறாரு. அதோட காப்பி கூட எங்கிட்ட இருக்கு. ஒரு நண்பர் அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் எப்படி அப்போஸ்தலர்லேருந்து வந்தவங்களை கண்டுபிடிப்பாங்க? இப்போ உதாரணமாக மக்கதோனியாவில் யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறார். திடீர்னு ஒருத்தன் எருசலேம்லேருந்து சொல்கிறான், மக்கதோனியாவிலிருந்து பவுல் என்னை அனுப்பி வைத்தார். ஏதாவது நிருபம் கொடுத்தாரா? கொண்டு வந்த வர வழியில் திருடங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை. சரி, வந்திருக்கிறவன் உண்மையிலேயே பவுல் அனுப்பினவன் தானா, இல்லை யாராவது ஏமாத்துறானா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது முதல் நூற்றாண்டில் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது, உடனே போயிட்டு வர முடியாது, ஃப்ளைட்லலாம் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. அப்போல்லாம் கப்பல் பிடிச்சி போனோம். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் வச்சுருந்தாங்களாமா, எழுப்பி பேச சொல்லுவாங்களாம் ஜபாலயத்தில். சரி, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? உங்களுடைய தூதை சொல்லுங்க, எங்களுக்கு அவங்க அனுப்பின தூதை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்தவன் எழுந்து முடிகிற வரைக்கும் இம்மைக்குரியதை பேசாம வெறும் மறுமைக்குரியதையும் ஆவிக்குரிய விதத்தை மட்டும் பேசினா அவன் அப்போஸ்தலத்திலிருந்து வந்தவன். பூமிக்குரிய தேவைகளையும் தன்னுடைய தேவைகளையும் குறைவுகளையும் சொல்லி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா அவன் அப்போஸ்தலத்தில் வந்தவன் அல்ல. இவ்வளவுதான், ஒரே லைன். அவன் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் உனக்கு 2 வீடு கொடுப்பார். அப்போஸ்தலர் சொல்லி அனுப்பினார்கள் எருசலேமிலே ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல மக்கதோனியாவிலும் 10 கிரவுண்டு வந்திருக்கிறதாம். 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 10,000 பேர் தேவை என்று அவர்கள் எழுப்ப சொன்னார்கள். வரும்போது அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு தர்ம பணத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள். அதே மாதிரி சீப்ரு தீவிலும் சில லேண்டு வந்திருக்கிறதாம். எல்லா இடங்களிலும் சபை கட்ட வேண்டும் என்பது பவுலினுடைய தரிசனமாக இருக்கிறது. சீப்ரு தீவு ராஜா கிட்டையும் பேசி இருக்கிறோம், அவரும் ஊருக்கு ஒதுக்குறமாக ஒரு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் சொன்னானா அவன் அப்போஸ்தலத்துக்கு வந்தவன் அல்ல. அப்போஸ்தலன் வந்தவன் யார் தெரியுமா? நாங்கள் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டோம், நாங்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் கடலில் இருந்தோம், செத்துட்டோன்னு நினைச்சோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை காப்பாற்றி சாட்சியாய் நிறுத்தினார், அங்கே 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் தான் அப்போஸ்தலத்திலிருந்து வந்தவன். இன்னைக்கும் அதே அளவுகோல் அப்படியே இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கும் அந்த அளவுகோல் அப்படியே தான் இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய தேவையை குறித்தும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவதை குறித்தும் உங்களுடைய ஆவிக்குரியதான வளர்ச்சியை குறித்தும் பக்தி விருத்துக்கு ஏதுமாக பேசுகிற சபையும் ஊழியக்காரனும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் உங்ககிட்ட இருக்கிறதையும் ஆட்டைய போடுறதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி மறைமுகமாகவோ நேரடியாகவோ உன்னிடத்துல கலெக்ஷன் நடத்தினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதையும் தாண்டி அவர் கேட்கறது என்னமோ நியாயம் மாதிரி தான் தெரியுது. பரலோகத்தில் நமக்கு வீடு கட்டுறாங்களாம், 150 அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, 1,44,000 ஃப்ளாட்ஸ் போடுறாங்களாம். அதில் நடுவில் 120 ஊழியக்காரங்களுக்காம். அதில் 12 வீடு பெருசு பெருசாக கட்டுறாங்களாம், அப்போஸ்தலர் வந்து குடியிருப்பாங்களாம். பரலோகத்தின் நடுவில் மிகப்பெரிய ஃப்ளாட்டு கட்டுறாங்களாம். யார் யாரெல்லாம் ஃப்ளாட் வாங்க விரும்புகிறீங்களோ இப்போவே கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அதை நம்பினா உங்களை தவிர ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே
ஏமாறாதீங்க. உங்களை ஏமாத்துறவங்க சுற்றி திரியிறான். இப்பவும் சொல்கிறேன், உண்மையாய் ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரனை பரலோகம் நல்லாவே கனம் பண்ணுது, பரலோகம் ஆசீர்வதிக்குது, ஒரு குறை இல்லாமல் வச்சுக்குது. புரியுதா? அதனால பரலோகம் நோட் அடிச்சுலாம் அனுப்பாது, அதுவே ஆளை எழுப்போம், அதே ஆட்களுடைய மனசில் ஏவும், அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதோட போயிடுவாங்க, மாதம் மாதம் கொடுக்கவும் மாட்டாங்க. ஊழியக்காரன் உடனே உங்கள் நம்பர் கொடுங்க வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஊழியக்காரன் நம்பரை கொடுத்துட்டாரு. மாதம் மாதம் வாக்கு தத்தம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருஷ வாக்கு தத்தம், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாத வாக்கு தத்தம், டெய்லி காலையில் டெய்லி வாக்கு தத்தம், கூடவே அப்படியே நம்ம தேவையோட தத்தம் எல்லாத்தையும் அனுப்பு. அந்த வேலையே தேவையில்லை. ஊழியக்காரனை பரலோகம் ரொம்ப அழகாக பார்க்கும். நான் சொல்கிறேன், விசுவாசியை பார்க்கறது ஒரு பக்கம் பரலோகம்னா, ஊழியக்காரனை அதை விட நல்லா பரலோகம் பார்த்துக்கொள்ளும். அதுக்கு நான் சாட்சி, என்ன ஆண்டவர் நல்லா பார்த்துக்கிறார், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதுகளை வைத்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஊழியக்காரன் யார், ஊழியக்காரன் அல்லாதவன் யார், அப்போஸ்தலன் யார், அப்போஸ்தலன் அல்லாதவன். அதனால் நீங்கள் ஒரு வேளை நடந்த ஒரு சம்பவம், ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டாரு. ஜோம் பண்ண உடனே அங்கே ஹீல் ஆயிடுச்சு, அற்புதம் நடந்துருச்சு. நடந்த உடனே அவர் என்ன கேட்டிருக்காரு, ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் இருக்கும்ல, அந்த 2 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட காசே இல்லை, அதனால தான் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்தோம், இல்லைன்னா நாங்கள் ஆப்ரேஷனை இந்நேரம் பண்ணியிருப்போம் அப்படின்னு. உடனே அவர், இப்போ நீங்கள் கொடுக்கல, இந்த வியாதி திரும்பி வந்துடும். அப்போ பயந்துட்டான் விசுவாசி. ஐயா அவ்வளோ பணம் எங்கிட்ட இல்லைங்கய்யா, இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். கடைசியாக அங்கே இங்கே தேத்தி ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டாங்க. அவர் சொல்லிட்டு போகிறார், உங்களுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு போகிறேன், வேற யாராக இருந்தாலும் வாங்க மாட்டேன். இவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல. அப்போ சுகம் கிடைச்சதே, சுகம் உனக்கு தான் கிடைச்சிச்சு. கர்த்தர் உனக்காக கொடுத்தது, அவனை பார்த்து கொடுத்தது இல்லை, உன்னை பார்த்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். என் பிள்ளைக்கு சுகம் வேணும், கர்த்தர் எந்த கழுதை கொண்டும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ உடனே என்ன நினைக்கிற, அவர் முழு சுகம் கிடைச்சிச்சு, அப்போ தேவ ஊழியக்காரர் தான், ஐயோ கொடுக்காம விட்டுட்டோமே, அவர் கொடுக்காட்டி சாபம் வருமா? எவன் உன்மேல் சாபம் வரும் என்று எந்த ஊழியக்காரன் சொல்லுகிறானோ அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல. தேவனுடைய வாயில சாபமான வார்த்தைகள் வராது. தேவ ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரே ஒழிய சபிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணவே இல்லை. ஊழியக்காரன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணும். என்னைக்கு பேதுரு வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை வந்துச்சோ அப்பவே அந்த வேலைக்காரமா சொல்லிட்டாங்க, இவன் இயேசுவோட இருந்தவன் இல்லை. இயேசு கூட இருந்தவன் எப்போ சொன்னாங்க, உன் பேச்சு காட்டுகிறது. நல்லா பேசுறான், பேச பேச அந்தவன் கேட்குது, இது இயேசுநாதர் பேசுன மாதிரியே இருக்குதுங்க, இவனும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தான். எப்போ தூஷணமான வார்த்தை சபிக்க தொடங்கினானோ அப்பொழுது அந்த வேலைக்காரமா சொல்லிருச்சு, இவன் இயேசுவின் இடத்துலேருந்து வந்தவன் அல்ல. ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் யார் வாயிலையும் தூஷணமான வார்த்தை வரக்கூடாது. எந்த ஊழியக்காரன் உன்னை சபிக்கிறானோ அந்த சாபம் உன் மேலே நிற்காது. நீ ஒழுங்காக இருந்து, நான் சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க மிரட்டுறாங்க போட்டு, இவன்லாம் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல. அதனால் நிறைய சாட்சி சொல்லிகிட்டே போவோம், அது நமக்கு தேவையில்லை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்படிப்பட்ட ஊழியர்களை தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒதுங்கி ஓரமாக போயிடுங்க. உடனே இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணார், யூடியூப்பில் பேசி இவர் என் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினார், அதெல்லாம் நமக்கு வேணாம். ஏன்னா நீ நியாயம் தீர்த்துட்டீங்கன்னா கர்த்தர் நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம நியாயம் தீர்க்கவே வேண்டாம், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது அந்த ஆத்மாவையும் காப்பாற்றி நியாயம் தீர்ப்பார். நம்ம நியாயம் தீர்த்தனா அந்த ஆத்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிடும். அவனும் ஆத்மா தான், அவனுக்கு ஒரு பலகீனம் கேட்டான், அவனையும் ஆண்டவர் காப்பாற்ற தான் விரும்புகிறார். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் கொஞ்சம் பொறுத்துக்கொண்டார் ஆண்டவர். அப்போஸ்தலன் சொல்லியும் அப்போஸ்தலன் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு. தெரிஞ்சிருச்சு, இவன் கெட்டவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் நான் என்ன பண்றேன், ஆண்டவர்கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கேன். போ போ, ஆண்டவர் பார்த்து பாரு, உன்னை பேசுறானா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு.
உன்னை பற்றி குற்றப்படுத்துறானா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு, உன்னை தூஷிக்கிறானா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு. ஏங்க இவ்வளோ பண்ணால் நீங்கள் ஒன்றும் பண்ணலையா? நான் பண்ணிட்டேன்னா வேற, ஆண்டவர் பண்ணால் நல்லா பண்ணுவார். என்ன நல்லா பண்ணுவார்? அவனை எப்படி திருப்பி மேலே கொண்டு வந்து உட்கார வைக்கணுமோ அதே மாதிரி அவனை திருப்பி திருத்தி கொண்டாந்துருவார். நமக்கு அந்த ஆத்மாவும் வேணும். அல்லேலூயா. 3 காரியங்களை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஒன்று, நீ யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டமாக இருக்கக்கூடாது. 2வது, நீங்கள் உலக பிரகாரம் ஐஸ்வர்யமாக இருந்தும் எந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் தரித்திரராக இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். 3வது, கடைசியாக, ஊழியர்களில் அநேகர் அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் இருப்பாங்க. சோதித்து கண்டுபிடிச்சி ஏமாறக்கூடாது. ஏமாறாத அதே நேரத்தில் நீ சகித்துக்கோ, கர்த்தர் அதுக்கான பிரதிபலனை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் எழுந்திரிப்போமா? எல்லாம் எழுந்திரிப்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் தூஷிக்கிறவர்களாக, அடுத்தவருடைய பர்சனல் விஷயங்களை ப்ரொபகண்டா பண்ணுறவர்களாக, கேவலமாய் பேசுகிறவர்களாக, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் பல நேரத்தில் நல்ல கோதுமை மணிகளை கூட தெரியாமல், ஏன்னா நம்ம கேள்விப்படுற விஷயத்தை வச்சு தான் பேசுவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நமக்கு தெரியாது. மோசேயை குறித்து, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணினது குறித்து, அதாவது அவன் மீதியான் தேசத்தில் போய் எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணுறான். அப்பொழுது அவன் புறஜாதி திருமணம் பண்ணினதை குறித்து மிரியாமும் ஆரோனும் நியாயப்பிரமாணத்தை பேசுகிறான். தேவப்பிள்ளைன்னு சொல்கிறான். ஒரு அவிசுவாசியை போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறான், கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறான். அவங்க அப்பா வேற அங்கத்தி பூசாரி, மீதியான் தேசத்து ஆசாரியன், அந்த ஊர் பூசாரி. கல்யாணம் பண்ணி ஒரு கூட்டம் வந்திருக்கிறான். இவன் என்ன பெரிய ஆளு அப்படின்னு எங்கேயோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஆரோனும் மிரியாமும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் மீதியான் தேசத்துல கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் எனக்கு தான் தெரியும். அவன் எனக்கு முன்பாக உண்மை உள்ளவன். நீ வெளியே பார்த்து டிசைட் பண்ணுவ, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான உண்மை ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அதுதான் ஒரு விசுவாசியோ சக விசுவாசியோ ஊழியனையோ ஊழியக்காரரையோ ஊழியங்களையோ நீ பார்த்து கேள்விப்பட்டு நீ அதை குறித்து சொல்லுகிறதை விட, தூஷிக்கிறதை விட, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது தான் நல்லது. நீ களையை பிடுங்கிற நினைச்சுக்கிட்டு உனக்கு தெரியாமையே நல்ல கோதுமை மணிகளை பிடுங்கிடுவேன். உன் பார்வைக்கு தப்புன்னு தெரியற எத்தனையோ விஷயம் கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாய் தெரியும். கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாய் தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அபிஷாக் என்கிற சின்ன பிள்ளை தாவீது ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி கொண்டு போய் அவ்வளோ கூட படுக்க வைக்கப்பட்டார். நீயா இருந்தா என்ன பண்ணுவ? ராஜா செத்தா சாவட்டும், ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கையை கொண்டு போய் இப்படி நாசம் பண்றாங்க, ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராமே அப்படின்னு நீ சொல்லுவ. ஆனா வசனம் சொல்லுது, ராஜா அவளை அறியாதிருந்தாள். ஆனால் அவள் செய்த ஊழியத்தினாலதான் தாவீது எழும்பி மீண்டும் சாலமோனை ராஜாவாக சொன்னான். இல்லைன்னா அத்தோனியா ராஜாவாக இருப்பான். பல நேரத்தில் உன் கண்ணுக்கு தப்பா படுறது தேவனுடைய பார்வைக்கு நீதியாய்ப்படும். அதனால நீ கேட்கறத வச்சோ, பார்க்கறத வச்சோ, வாட்ஸ்அப்பில் வரதை வச்சோ, யூடியூப்ல வரதை வச்சுக்கிட்டோ எதையும் டிசைட் பண்ணாத. உனக்கு ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்றான்னு தோணுதா, தப்பா தான் நடக்கிறான்னு தோணுதா, நேரடியாக போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஏன்னா நீ அவனை நேசிக்கிற பாரு. உன் ஜெபத்துக்கு கர்த்தர் அவனை மாற்றுவார். ஒருவேளை அவன் தப்பா இருந்தால் கூட உன் ஜெபம் அவனை மாற்றும். விழுந்து போனவனை தூக்கி எடுக்கும். விழுந்து போனவனை தூக்கி எடுக்கிறது தான் கிறிஸ்தவம்.
அவன் பேரை சொல்லி ஊரை சொல்லி அவனை நாசமாக்கி அவங்ககிட்ட இருந்து ஜனங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ நிறைய கோதுமை மணிகளை பிடுங்கிடுவ. கலைகளை பிடுறதான் நினைச்சுக்கிட்டு நமக்கு இந்த ஊழியம் வேண்டாம், நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம், அதுக்கு பதிலாக தேவனை பத்தி சொல்லுவோம். தூஷிக்கிறத விட்டுட்டு கர்த்தரை துதிப்போம். ஒரு மனுஷனை பேசுறதை விட்டுட்டு தேவனை பேசுவோம். ஒரு மனுஷனை கொல்றதை விட்டுட்டு தேவனுடைய வாழ்த்துதலை பேசுவோம். ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு நாம் காரணமா இருக்க வேண்டாம், நம்முடைய உயர்வுக்கு அது காரணமாக இருக்கு. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நாங்கள் தூஷிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் தேவனை துதிக்கிற யூதர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். நாங்கள் அப்படி காணப்பட கிருபை பாராட்டும். நாங்கள் ஊழியரிடத்தில் ஏமாறாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நிற்க கிருபைதான். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.